பிலாத்து இயேசுவை அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறான். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன், இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும். இயேசு கிறிஸ்துவின் மீது பிரதான ஆசாரியர்களும் தேவாலயத்தின் அதிகாரிகளும் ஜனங்களும் பலவிதமான குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார்கள். அவர்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் பிலாத்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணவில்லை. மரணத்திற்கு பாத்திரமாக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று அறிவிக்கிறான். தன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து குற்றம் செய்யாத நிரபராதி என்று உறுதியாக நம்பினால் அவன் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண வேண்டும். ஆனால் இந்த பிலாத்துவோ தன் சுபாவத்தில் மோசமானவன். இயேசு கிறிஸ்துவின் மீது இவனுக்கு அன்போ இரக்கமோ கரிசனையோ இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சாதகமாக ஏதாவது செய்துவிட்டால் ஜனங்கள் தன் மீது கோபப்படுவார்களோ என்று பயப்படுகிறான். ஜனங்களுக்கு பயப்படுகிறதினால் இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்தின் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்கிறான். தன்னுடைய மனதில் தான் நினைப்பதை பற்றி ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பிலாத்து அறிய விரும்புகிறான். இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள் என்றும் நான் உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை விசாரித்தேன் என்றும் ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார்கள். ஆனால் இயேசுவை தான் விசாரித்த போதோ அவர்கள் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றையும் தான் அவரிடத்தில் காணவில்லை என்று அறிவிக்கிறான். நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவரிடத்தில் காணவில்லை என்பது பிலாத்துவின் தீர்ப்பாகும். இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்று பிலாத்து 2ஆம் முறையாக அறிக்கை செய்கிறான். கலிலேயாவின் தேசாதிபதியாகிய ஏரோதும் இயேசுவின் மீது ஒரு குற்றமும் சுமத்தவில்லை என்று பிலாத்து கூறுகிறான். பிலாத்து இப்போது இயேசுவை விடுவிக்க திட்டமிடுகிறான். இயேசுவை இன்னும் கொஞ்சம் தண்டித்தால் ஜனங்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் தவறு. இயேசுவை எப்படியும் கொல்ல வேண்டும் என்று ஜனங்கள் தீர்மானமாக இருந்தார்கள். அதன் பின்பு இயேசுவை விடுதலை பண்ண வேண்டுமா அல்லது பரபாசை விடுதலை பண்ண வேண்டுமா என்று கேட்கிறான். ஒருவேளை இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும், குற்றவாளியாகிய பரபாசை கொல்ல வேண்டும் என்று ஜனங்கள் கூறுவார்கள் என்று நினைத்தான். மறுபடியும் அவனுடைய எண்ணம் தவறாகிவிட்டது. தண்டித்து விடுதலையாக்குவேன். தன்னுடைய முடிவை உறுதி பண்ணுவதற்காக பிலாத்து ஏரோதுவை பற்றியும் பேசுகிறான். உங்களை ஏரோதுவினிடத்திற்கும் அனுப்பினேன் என்று கூறுகிறான். ஏரோதும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் குற்றம் காணவில்லை. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஏதுவான குற்றம் எதுவும் செய்யவில்லை என்பது ஏரோதுவின் கருத்து. ஏரோது இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து பரியாசம் பண்ணினான். அவருக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தினான். அதே வேளையில்
மரணத்துக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யவில்லை என்று ஏரோது தீர்மானம் பண்ணி அவரை பிலாத்துவிடம் மறுபடியும் அனுப்பிவிடுகிறான். இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணி விடலாம் என்று பிலாத்து ஆலோசனை கூறுகிறான். அதே வேளையில் தன்னுடைய ஆலோசனைக்கு ஆலோசனை சங்கத்தார் ஒப்புதல் தர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறான். பிலாத்து விரும்பினால் ஆலோசனை சங்கத்தாரின் ஒப்புதல் இல்லாமலேயே தன்னுடைய விருப்பப்படி இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்துவிடலாம். ஆனால் பிலாத்துவோ ஆலோசனை சங்கத்தாருக்கு பயப்படுகிறான். இவன் மனுஷருக்கு பயப்படுவதனால் இப்படிப்பட்ட கண்ணியில் சிக்கிக் கொள்கிறான். ஆலோசனை சங்கத்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று பிலாத்துவுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருதனை விடுதலையாக்குவது பல வருஷங்களாக நடைபெற்று வரும் வழக்கம். இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என்று தீர்மானம் செய்தாலும் பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யும் வழக்கத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்துவிடலாம் என்று ஆலோசனை கூறுகிறான். இயேசுவை விடுதலை செய்வதற்கு முன்பாக அவரை தண்டிக்கலாம் என்றும் கருத்து கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குற்றமும் காணாத போது அவரை தண்டிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். இந்த பண்டிகை நாளில் இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணுமாறு கேட்டுக்கொள்ள ஆலோசனை சங்கத்தாருக்கு இஷ்டமில்லை. இயேசுவை விடுதலை பண்ணுவதற்கு பதிலாக பரபாசை விடுதலை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். பரபாஸ் ஒரு கொலைகாரன். நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் இந்த பரபாஸ் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறான். இவன் இப்படிப்பட்ட துன்மார்க்கனாக இருக்கிற போதிலும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணுவதற்கு பதிலாக பரபாசை விடுதலை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அகற்றும் என்று சத்தமிட்டு கேட்கிறார்கள். அகற்றும் என்னும் வார்த்தைக்கு அவருக்கு மரண தண்டனை கொடுத்து கொன்று போடும் என்று பொருள். ஜனங்கள் எல்லோரும் மொத்தமாக சத்தமிட்டு கேட்கிறார்கள். பிலாத்து குழம்பி விடுகிறான். தனது தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். ஆனால் ஜனங்களோ பிலாத்துவிற்கு செவி சாய்க்கவில்லை. சிலுவையில் அறையும். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று பிலாத்து விரும்புகிறான். இதற்காக அவன் மறுபடியும் ஜனங்களிடம் இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணலாம் என்று பேசி பார்க்கிறான். ஆனால் அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிலுவையில் அறைந்து கொன்றுவிட வேண்டும் என்று இவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள். சத்தம் மேற்கொண்டது. பிலாத்து 3 தரமும் ஜனங்களிடம் பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது விடுதலை செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறான். ஏனெனில் மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பிலாத்து காணவில்லை. குற்றமற்ற ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்து அதனால் உண்டாகும் பாவ பழிக்கு பிலாத்து உடன்பட விரும்பவில்லை. ஜனங்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தாலும் பிலாத்து அவர்களிடம் ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து செய்த குற்றத்தை தன்னிடம் கூறுமாறு கூறுகிறான். மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று பிலாத்து தன்னுடைய கருத்தை கூறுகிறான். ஆனால் அவர்களோ உரத்த சத்தத்தோட பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்தியவர்கள் இப்போது அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று தண்டனையை தாங்களே நிர்ணயம் பண்ணிவிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த சத்தத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு குற்றமும் செய்யாத, கள்ளம் கவடம் இல்லாத ஒருவருக்கு தாங்கள் விரும்பினால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அதுபோலவே தாங்கள் விரும்பினால் பரபாசை போன்ற கொலை பாதகனாக இருந்தாலும் அப்படிப்பட்டவனையும் விடுதலை பண்ண வேண்டும் என்று சத்தமிட்டு கூறுகிறார்கள். ஜனங்களும் தேவாலயத்தின் அதிகாரிகளும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொள்கிறது. பிலாத்துவின் ஆலோசனை அவர்கள் மத்தியில் எடுபடவில்லை. இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண வேண்டும் என்று பிலாத்து விரும்பினான். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். ஜனங்களே ஜெயித்தார்கள். பிலாத்து ஜனங்களுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும், அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து விடுகிறான். அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே இயேசுவை அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான். அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே பரபாசை விடுதலை பண்ணுகிறான்.
இந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இஷ்டப்படுகிறார்கள். பிலாத்து இயேசுவை தன் விருப்பத்தின்படி விடுதலை பண்ணுவதற்கு பதிலாக அவர்கள் இஷ்டத்துக்கு இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறான். நியாயத்திற்கு விரோதமாக கூக்குரல் இடும் இந்த ஜனங்களை பிலாத்துவினால் அமைதிப்படுத்த முடியவில்லை.